அன்பர்களே, இன்று சங்கடகர சதுர்த்தி. கத்தியவார் கணபதி மந்திர் மகாராஷ்டிரா செல்வோமா? இந்த திருக்கோவில் மும்பையிலிருந்து கோவா செல்லும் ரயில் தடத்தில் உள்ள கேட் ரயில் நிலையத்திலிருந்து தாபோலிக்கு சென்று அங்கிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஞ்சால் கிராமத்தில் இந்த கோவிலை நாம் தரிசிக்கலாம். குன்றின் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு பொன், பொருள், வேலை வாய்ப்பு, பதவி முதலியவற்றை அருள்கிறார் சத்யாவர்ஷ கணபதி. மகாராஷ்டிர மாநிலத்தில் அஜய் ரேலேஸ்வர் சித்தி விநாயகர் கடலுக்குள் உள்ளனர். அதுபோல் கத்தியவார்ஷ கணபதி கோவிலும் கடலுக்குள் இருந்தது. அதனை மலைக்கு மேல் கோவில் கட்டி எழுந்தருளச் செய்தனர். மலைக்கு மேல் கோவில் அமைத்தபோது விநாயகர் தமது முதல் அடியை மலை அடிவாரத்திலும் அடுத்த அடியை மலை உச்சியிலும் வைத்தார். விநாயகர் முதலில் கால் வைத்த அடியை இன்றும் நாம் தரிசிக்கலாம். உச்சியை அடைய 200 படிகள் ஏறி செல்ல வேண்டும். இருபுறமும் யானை சிலைகள் உள்ள நுழைவு வாயில். அடுத்துள்ள வழிபாட்டு மண்டபத்திலே கத்தியவார்ஷ கணபதியை நாம் தரிசிக்கிறோம். கருவறையில் விநாயகர் வலது உள்ளங்கையை மேல் நோக்கி இருக்குமாறு வாருங்கள் வரம் தருகிறேன் என்று கூறும் கோலத்திலே காட்சி தருகிறார். துதிக்கையை வலம் சுழித்து வலம் சுழி விநாயகராக திகழ்கிறார். இவரை தரிசித்தால் அதிர்ஷ்டம் கைகூடும் என்பது நம்பிக்கை. விநாயகருக்கு இருபுறமும் சித்தி தேவியும் புத்தி தேவியும் உள்ளார்கள். மிக துடிப்புடனும் வெகு சாநியத்தோடும் திகழ்கிறார் இந்த விநாயகர். எவ்வித பிரச்சனை என்றாலும் இந்த கத்தியவார்ஷ கணபதி சன்னதிக்கு வந்தாலே போதும், பிரச்சனைகள் தாமாக ஓடிவிடும் என்பது இங்கு இருக்கிற மக்களின் நம்பிக்கை. இந்த கோவிலை 1630ஆம் ஆண்டு நிஷ்தூர் என்பவரின் குடும்பம்தான் பராமரித்து வருகிறது. விநாயகரை தரிசித்துவிட்டு வெளி வளாகத்திற்கு வந்தால் கருவறை கலசத்தை நாம் தரிசிக்கலாம். பிரதான கலசத்தை சுற்றி 16 சிறிய கலசங்களும் உள்ளன. கோவிலுக்கு நேர் எதிரே தெப்பக்குளம் உள்ளது. கோவிலின் வலப்புறம் சிறிய சிவாலயமும் உள்ளது. கோவிலை சுற்றி மலையும் அரபிக்கடலும் சூழ்ந்துள்ளன. மலை அடிவாரத்தில் தென்னை, பாக்கு மரங்கள் நிறைந்து வளர்ந்துள்ளன. மதில் புறத்திலிருந்து பார்த்தால் ஸ்வர்ணதுர்க் கோட்டையை நாம் பார்க்கலாம். கோவில் வளாகத்தில் ஸ்பானிஷ் செர்ரி எனப்படும் பாகுல் மரம் கோவிலின் பழமையை உணர்த்துகிறது. ஆண்டுதோறும் கணபதியின் பிறந்த நாளாகிய மகி கணபதி நாள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா ஆகியவை இங்கு விமர்சையாக நடைபெறுகிறது. கோவில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். மக்கள் பதவி உயர்விற்கும் வேலை வாய்ப்புக்கும் செல்வம் வேண்டியும் வழிபடுகிறார்கள். நம் அல்லலையும் வினைகளையும் போக்கி நல்வாழ்வு அருளும் கத்தியவார்ஷ கணபதியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் கம் கணபதியே நமஹா.